மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட் கவியரசு பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காமனாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறது, நான் ஒரு நாள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், செகண்ட் டேலேருந்து எனக்கு பெயின் தெரிய ஆரம்பிக்குது சார். அண்ட் நான் 1 வீக் தொடர்ச்சியாக பண்ணேன், இப்போ எனக்கு பெயின் இருக்குது, பட் இந்த பெயின் இன்னுமே குறையல. எஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தனிங் ஆஃப் மசில். ஸோ உங்களோட நார்மல் மசில்ல இருந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது உங்களோட மசில் நார்மல் பொசிஷன்ல இருந்து லென்த்தன் ஆகுது. ஸோ லென்த்தன் பண்ணுறதுனால என்ன யூசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எண்டுரன்ஸ்குள்ளேயே வந்துடுவீங்க. நல்லபடியாக உங்களோட எக்ஸசைஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிடலாம், வித்தவுட் பெயினில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வாக்கிங் போகிறோம்னா நம்மளோட குவாட்ரிசெப்ஸ் அண்டு காஃப் இதில் தான் கிராம்ப் அண்ட் பெயின் ஈஸியாக வரும். அப்பர் பாடி பொறுத்த வரைக்கும் நம்ம வாக்கிங்கில் அதிகமாக இன்வால்மெண்ட் இருக்காது, நம்மளோட ஷோல்டர் மட்டும் ரொட்டேஷன் ஆகும். இதனால அப்பர் பாடிக்கு ஒரு 2 ஸ்ட்ரெச்சிங்ஸும், லோவர் பாடிக்கு 3 ஸ்ட்ரெச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். மேஜராக எந்தெந்த பிளேஸ் நம்மளுக்கு பெயின் தெரியும், எந்தெந்த இடத்துல டைட்னஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நான் ஒரு ஈஸியஸ்ட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு 5 ஸ்ட்ரெச்சிங்ஸை ஃபாலோ பண்ணி தரேன். ஸோ இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் த எக்ஸசைஸ் வார்ம் அப் செஷன்லையும் பண்ணிட்டு ஆஃப்டர் எக்ஸசைஸ் பண்ணாலும் இதில் யூசஸ் இருக்கு, பட் பிஃபோர் எக்ஸசைஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சிங்குள்ளே போகலாம். எஸ், இப்போ நம்மளோட காஃப் மசிலை எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே காஃப் தான் மெயினாக ஈஸியாக டைட்டன் ஆகக்கூடிய பிளேஸு. ஸோ இப்போ நம்மளோட காஃபை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வாலில் இருந்துமே 1/2 feet டிஸ்டன்ஸில் நின்றுக்கணும். நின்றுட்டு உங்களோட ஆங்கிளை உங்களோட செவத்தில் லாக் பண்ணிவிட்டு சேம் டைம் உங்களோட உடம்பை மட்டும் நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும். ஸோ இந்த பொசிஷனில் 10 to 15 செகண்ட் நீங்கள் கண்டினியூவாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அகைன் பேக், அகைன் ஒரு 10 seconds ரெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் 10 to 15 seconds ஹோல்டிங். ஸோ இதை 3 sets கண்டினியூவாக பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட குவாட்ரிசெப்ஸ். ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸ் தான் நம்ம உடம்புல செகண்ட் லார்ஜ் பிக்கஸ்ட் மசில். ஸோ இந்த மசில் காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயினோ இல்லை நம்ம நடந்ததுக்கப்புறம் டைட்னஸ் ஈஸியாக தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட வால் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் சேரில் நீங்கள் சப்போர்ட்டிக்கு உங்களோட ரைட் ஆர் லெஃப்ட்டை சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட காலை முடிஞ்ச அளவு ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உங்களால் எந்த லெவல் முடியுதோ அந்த லெவல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் 5 to 10 seconds ஹோல்டிங், அகைன் ரிலாக்ஸ், அதே மாதிரி ஒரு 10 seconds ரெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் உங்களோட காலை மடக்கி எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ அந்த லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் வே. ஸோ இப்போ நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது நம்ம முன்பக்க தொடைக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற மசிலை எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு சேர், இந்த மாதிரி ஸ்டூல், காமனாக இருக்கிற ஸ்டூலில் உங்களோட காலை அதில் வச்சிடணும். இதில் மெயினாக பண்ணக்கூடியது யாருமே முட்டியை மடக்கி இருக்கக்கூடாது, ஃபுல் உங்கள் முட்டியும் நீட்டி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் லெஃப்ட் லெக்கை ரைட் லெக்கை மடக்கி தூக்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்டை உங்களோட காலோட விரலை டச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெயின் ஃபீல் ஆகும். அந்த பெயினை மினிமம் 10 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இதுதான் கரெக்ட் பொசிஷன். ஸோ அகைன் ரெஸ்ட் கொடுத்துட்டு 10 seconds ரெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் உங்களோட லெஃப்ட்டு அதே மாதிரி டச், 10 seconds ஹோல்டிங், 10 seconds ரெஸ்ட்டு. இதே மாதிரி 3 sets பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஃபோட ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோம், செகண்ட் நம்மளோட குவாட்ரிசெப்ஸ் அதாவது தொடைப்பகுதியோட மசில் பார்த்தோம், தேர்டு நம்மளோட தொடைப்பகுதிக்கு பின்னாடி இருக்க ஹாம்ஸ்ட்ரிங் மசிலோட ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம், நம்மளோட க்ளூட்ஸ், அதாவது நம்மளோட பட்டக் மசில்ஸை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணணும்னா உங்களோட லெஃப்ட் சைடு லெக்கை கொஞ்சம் மடக்கி சேம் டைம் இந்த பொசிஷன் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள், ஏன்னா சில பேருக்கு ஈஸியாக இந்த பொசிஷனில் கொண்டு வர முடியாது, ஏன்னா டைட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் ரைட்டு மடக்குறீங்கன்னா லெஃப்ட்டை நீட்டிட்டு அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் உங்களோட உடம்பு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இந்த விரல் வச்சு உங்களோட ஆப்போசிட் சைடு லெக்கை தொடுறதுக்கு ட்ரை பண்ண போதும். இப்போ ரைட் சைடு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா ரைட் சைடு ஹேண்ட் ட்ரை டு டச் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆப்போசிட் சைட், இதுதான் பொசிஷன். இப்போ உங்களோட லெஃப்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அதே மாதிரி காலை ரைட்டை நீட்டிட்டு காலை மடக்கி வச்சுட்டு திருப்பி பேக்வேர்ட் கொண்டு வந்துட்டு ட்ரை டு டச் யுவர் டோ. ஸோ இதுதான் பொசிஷன்.
இதுவும் 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங், 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட், அப்புறம் ஆப்போசிட் 3 செட்ஸ். ஸோ இப்போ நம்ம 4 ஸ்ட்ரெச்சிங்ஸும் நம்மளோட லோவர் பாடிக்கு பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் ஒன்னா இப்போ நம்மளோட அப்பர் பாடி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம அப்பர் பாடி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாங்கிறதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5th நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் உங்களோட அப்பர் பாடிக்கு, அதாவது உங்களோட ஃபோர்ஆர்ம் அண்ட் ஷோல்டர் எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ லெஃப்ட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சுட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை மெயினாக இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1 செகண்ட் டு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ரைட்டை எலிவேட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை வச்சு நீங்கள் மெயின் அதில் ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு ஃபீலே உங்களோட ஃபிங்கர்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணும்போது தான் உங்களோட நர்வ்ஸ் எல்லாமே இதில் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ மசிலும் இதில் கவர் ஆகுது அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சிங்கில். சேம் டைம் நீங்கள் ஃபிங்கர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களோட நர்வ்ஸும் இதில் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இது உங்களோட கடைசி அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சிங். ஸோ இது எப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸசைஸ் பெஸ்ட்டு. ஆஃப்டர் எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் பிஃபோர் எக்ஸசைஸ் தான் உங்களோட மசில்ஸ் எல்லாம் லென்தன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெக்கவரி பேஸை விட ஃப்ரண்ட்டில், அதாவது வார்ம் அப் செஷனில் ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.